பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் மட்டுமாக நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தின் 2ஆம் கர்த்தருடைய நாளை காணும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் மிகவும் நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்முடைய கிருபை என்னாலும் உள்ளது ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2020 கடந்து இந்த புதிய வருஷத்திலே காலடி எடுத்து வைக்கும்படியாகவும் தொடர்ந்து முன்னேறவும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய கிருபை மிகவும் பெரியதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானதை செவ்வியாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துகிற எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே ஒருமுறை கூட தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அடியாளையும் அடியார்களையும் கழுவி சுத்தம் செய்யும். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கவும் தேவ சமூகத்திலே கிட்டி நெருங்கி சேரவும் அப்பா. இயேசுவே உம்முடைய முகத்தை தரிசிக்கவும் அடியார்களுக்கு வேண்டிய கிருபையை நீ தருவீராக. நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மண்டையிலே எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. மனவாட்டி செபிக்கிறது போல நாங்கள் செபிக்கிறோம். என்னை இழுத்து கொள்ளும். ஆம் கர்த்தாவே, எங்களை இழுத்து கொள்ளும் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த வருடங்களை போல் அல்ல நாதா, இந்த வருடத்திலே தேவனோடு சஞ்சரிக்கிற அப்பா, அதிகமாக இணைந்து நடக்கிற ஒரு அப்பா ஆண்டாக நீர் மாற்றி தருவீராக. ஆசீர்வதியும். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசுவை போல் யாரையுமே நம்மால் பார்க்க முடியாது. அவர் மிகவும் அழகுள்ளவர். ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, இனி காண்பதும் இல்லை. நாம் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எங்கள் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை முந்தனுக்கினேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை முந்தனுக்கினேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் என் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் என்ன நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றால். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றால். பூரண அழகுள்ளவரே, பூவில் என் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை
எல்லாம் என்னை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரை பூவியல் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ன நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் காணும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் காணும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவரை பூவில் என் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தீனந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தீனந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் என் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் என்ன நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் கிருபையாக இந்த புதிய வருஷத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணியிருக்கிறார். இந்த 2021 நாம் கர்த்தரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஒரு புதிய வருடத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், எனக்கு தந்திருக்கிறீரப்பா. இந்த வருஷத்திலே ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த ஒரு தீர்மானத்தோடு இந்த வருஷத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கடப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். Lord, I have started to walk in the light that shines on my pathway so clearly, so bright. I am going through. அந்த பாடலை நாம் பாடுவோம். இரண்டாவது அந்த பாடலில் இருக்கிற ஸ்டான்ஸா பார்க்கும் பொழுது, many once started to run in this race, but with our Redeemer they could not keep pace. Others accepted because it was new, but not very many seem bound to go through. The Lord has given us one more year so that we can walk in His path. We can walk with Him by binding ourselves to Him. But not very many seem bound to go through. அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக, எப்படி 2 மாடுகள் ஒரு வண்டியிலே பூட்டப்பட்டு அந்த நுகத்தடியை சுமந்து செல்கிறோம், அது போல நாமும் இயேசுவும் அந்த நுகத்தின் கீழாக அவரோடு இணைந்து நடக்கும்படியாக இந்த வருஷத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். Lord, I have started to walk in the light. Lord, I have started to walk in the light that shines on my pathway so clearly, so bright. I obey the world and the follies adieu, and now with my Savior I mean to go through. I'm going through, I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost, despised and few. I'm going through, Jesus, I'm going through. Many once started to run in this race, but with our Redeemer they could not keep pace. Others accepted because it was new, but not very many seem bound to go through. I'm going through, I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost, despised and few. I'm going through, Jesus, I'm going through.
worldly pleasures pursue, that turn from this pathway and fail to go through. I'm going through, I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost, despised and few. I'm going through, Jesus, I'm going through. Come then, my brethren, and walk in this way that leads to the kingdom of eternal day. Turn from your idols and join with the few. Start in with your Savior and keep going through. I'm going through, I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost, despised and few. I'm going through, Jesus, I'm going through. நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே, நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம், மீட்பருடன் போனால் மெல்ல மெதுவாய். கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார். நாட்கள் போனதால் பலர் வாட்டமடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே, நான் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த வருடம் முழுவதும் இந்த ஓட்டத்திலே ஓட உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு அழகான பழைய தமிழ் பாடலை பாடுவோம். நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு. We are still in the verge of a new year 2021. We have to make our decisions very firm. நம்முடைய தீர்மானங்களை நாம் உறுதியாக எடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு உமக்கு நேராக நான் ஓடுவேன். ஹல்லேலூயா. நாம் பாடுவோமா? நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடினும் நில்லாமல் ஓடு. பாடுவோம். நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடினும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடினும் நில்லாமல் ஓடு. பாரம் பாவம் தள்ளி லக்கை நோக்கி நேராயோடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி லக்கை நோக்கி நேராயோடு, தேவன் நியமித்த ஓட்டம். பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண் பதித்தோடு. பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண் பதித்தோடு. மாறம் பாவம் தள்ளி லக்கை நோக்கி நேராயோடு, தேவன் நியமித்த ஓட்டம். மாறம் பாவம் தள்ளி லக்கை நோக்கி நேராயோடு, தேவன் நியமித்த ஓட்டம். இச்சையடக்கி ஓடிடுவா இங்கு யாவிலும், உச்சிதமான அழிய கிரீடம் உனக்குண்டே. இச்சையடக்கி ஓடிடுவா இங்கு யாவிலும், உச்சிதமான அழிய கிரீடம் உனக்குண்டே. மாறம் பாவம் தள்ளி லக்கை நோக்கி நேராயோடு, தேவன் நியமித்த ஓட்டம்.
இலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். எச்சமயத்திலும் சாத்தான் இடர செய்யினும் நிச்சயத்துடனே ஓடி பெறுவாய் பரிசை. எச்சமயத்திலும் சாத்தான் இடர செய்யினும் நிச்சயத்துடனே ஓடி பெறுவாய் பரிசை. வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். காடு மேடு கண்டு அஞ்சி களைத்து நில்லாதே, கூடுதல் வெள்ளன் அழிப்பார் குதித்து ஓடுவாய். காடு மேடு கண்டு அஞ்சி களைத்து நில்லாதே, கூடுதல் வெள்ளன் அழிப்பார் குதித்து ஓடுவாய். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாயோடு. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாயோடு. வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவள் தோல்வியே, எக்காலம் தொனிக்கும் வரை எதிர்நோக்கியோடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவள் தோல்வியே, எக்காலம் தொனிக்கும் வரை எதிர்நோக்கியோடு. வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்த நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்த நீதியின் கிரீடம். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். வாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறிது நேரம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகம் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே, லக்கு இல்லாமல் திசை தெரியாமல் இருக்கிற வேளையிலே தேவனே எங்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதையிலே ஓடும்படி நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொன்னீரப்பா. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே தேவனே அப்பா, இதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் நீர் வெளிப்படுத்தினபடியினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தகுதியே இல்லாத எங்களை கர்த்தாவே
ஆண்டவரே இயேசுவே கிருபையாக ஆண்டவரே நீர் அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இருளின் அதிகாரத்தினின்று நீர் எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவே நீர் எங்களை உட்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் தேவனை பார்த்து என்ன சொல்லுவோம் ஆண்டவரே? இந்த புதிய வருடம் முழுவதும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பாதத்திலே அமரக்கூடிய கிருபை எனக்கு தாரும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம் தான். இந்த ஓட்டத்திலே பல காரியங்களை தேவன் செய்யும்படி சொல்லுகிறார். உன்னத பாட்டிலே மணவாட்டி சொல்லுகிறாள், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதனுடைய கனி என் வாய்க்கு மிகவும் மதுரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐ சிட் அண்டர் த ஷேட் ஆஃப் தி ஆப்பிள் ட்ரீ என்று சொல்லி மணவாட்டி சொல்லுகிறாள். அந்த மணவாளனுடைய நிழலிலே நாம் அமருகிற வேளையிலே ஓ ஹல்லேலூயா, நமக்கு அது மிகவும் இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வருடம் முழுவதும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மார்த்தாள் எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். ஆண்டவராகிய இயேசு அவர் போதித்து கொண்டிருந்த வேளையிலே வீட்டிலே ஏற்றுக்கொண்டது மார்த்தாள் தான். ஆனால் பற்பல காரியங்களை வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து பற்பல காரியங்கள். So not one task. She took many tasks at the same time. She tried to fulfill it. ஆனால் முடியல. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நேரடியான ஒரு ஜெபம். அவள் ஒரு தைரியமாக போல்டா நல்லா வந்து கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஒரு கூச்சத்தோட இல்லை, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட, ஒரு அன்பின் ஒரு அதிகாரத்தோடு கேட்கிறாள். ஏன்னா வீட்டில் கூப்பிட்டதே அவதான். மார்த்தா ரிசீவ் ஜீசஸ் இன்டு அவர் ஹவுஸ் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தைரியமா சொல்ல, ஆண்டவரை எவ்வளவு தூரம் நான் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே. ஒரு முறை இல்லை, 2 முறை மார்த்தாளுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒரு காரியம் 2 காரியம், அநேக காரியங்கள். அதை குறித்து கவலை வந்து கலக்கம் வேற. கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வருஷத்திலேயும் நமக்கு கவலைப்படும்படி, நாம் கலங்கி செல்லும்படி அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தையும் நினைக்காத. நம்ம நியூஸ் பேப்பரை பார்த்தோம்னா நல்ல செய்தி இல்லை, ஒரு டெலிவிஷன்ல ஏதாவது ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம்னா கூட நல்ல செய்தி இல்லை. நமக்கு தெரியும் கொரோனா இஸ் ஸ்டில் இம்ப்ரூவிங் அண்ட் வி ஆர் ஸ்டில் எக்ஸ்பீரியன்சிங் லாக்டவுன்ஸ். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் இருக்கட்டும், நான் என்னுடைய பாதத்தை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரியாள் அந்த பாதத்திலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தாள்? இயேசுவின் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அதை அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நாம் ஒரு சில பல்லவி அந்த இதை பாடுவோம். ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய்
என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நானே கலங்கிடினே. சொல்லுவோம். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நானே கலங்கிடினே. எழுந்ததுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்ததுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் உம்முடைய பாதத்திலே அப்பா நாங்கள் அமர்ந்திருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு முறை கூட ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எங்களையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் சபையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவ சமூகத்திலே அடியால் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய செட்டைகள் அவருடைய குடும்பங்கள் மேல் விரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. மல்கியா 4:2 வாசிக்கிறது போல என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வசனத்தின்படி ஓ ஹல்லேலூயா, நீதியின் சூரியனாகிய நீர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் குடும்பம் மேலேயும் உதித்து உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக ஆரோக்கியத்தின்படி ஆண்டவரை ஆரோக்கியத்திற்குள் காத்துக்கொள்ளும்படியாக அடியால் செபிக்கிறேன் அப்பா, செபிக்கிறேன். உம்முடைய அன்பானவர் கர்த்தாவே அப்பா, தாங்கள் அப்பா யாருக்கா ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல சுகமான ஆரோக்கியத்தை நாட்களை தருவீராக. மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, மரண பள்ளத்தாக்களை சென்று கொண்டிருக்கிற உம்முடைய அன்பான பிள்ளைகளை இந்த வேளையில் நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய கரத்தை கொடுத்து தூக்கி விடுவீராக. ஜீவனின் அதிபதி நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனும் தீர்க்காயுசையும் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் அப்பா. மட்டுமல்ல இந்த வருஷத்திலே நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், நல்ல வேலை ஆண்டவரே, திருமணம் என்று காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உமது கரம் இறங்கி நன்மைகளை நீர் கட்டளையிடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஓ பரலோக பிதாவை உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறதப்பா. நீரே கர்த்தாவே தந்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த புதிய ஆண்டிலே ஸ்டில் நம்ம ஸ்டார்டிங்ல தான் நிற்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வருடத்திலே நாம் கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்றால், உனக்கு முன்பாக ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறேன், அதை நீ ஓடுவாயாக என்று தேவன் நம்மோடு இந்த நாளிலே பேசுகிறார். அதே ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், Hebrews 12:1 says, wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. Let us run with patience the race that is set before us. தமிழிலே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்று இருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழியாக்கத்திலே the race, அதாவது ஓட்ட பந்தயத்தில் என்று இருக்கிறது. It's not an ordinary running, it is actually a race. ரேஸ்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா ஒருத்தர் ஓட மாட்டாங்க, ஒரு 10 பேராவது ஓடி யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒரு ஓட்ட பந்தயமே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீ அதில் ஓட வேண்டும் என்று, ஓட கடவோம் என்று அந்த இடத்துல எபிரேயருக்கு எழுதின அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a race. It's not just running like that. It's a running race God has set before us. இந்த வசனத்திலிருந்து 3 குறிப்புகளை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வருடம் முழுவதும் இந்த வசனத்தை நாம் ஞாபகம் வைத்து, ஏன் வாழ்நாளெல்லாம் கூட இந்த வசனம் மிகவும் முக்கியமான வசனம், இதை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:1 மிகவும் முக்கியமான வசனம். 1, 2, 3, 4 இந்த 4 வசனங்களும் மிகவும் முக்கியமான வசனங்கள். We have to memorize all the 4 verses throughout our entire Christian life. We have to remember these verses. முதலாவதாக இது 3ஆக நான் பிரித்து சொல்லுகிறேன். இந்த ஓடக்கடவோம் என்று சொல்லுகிற வேளையிலே பரிசுத்தருக்காக நாம் ஓட வேண்டும், பரிசுத்தமாக ஓட வேண்டும், பொறுமையாக ஓட வேண்டும். These are the 3 points I would like to imprint in your heart. பரிசுத்தருக்காக ஓட வேண்டும், எப்படி ஓட வேண்டும்? பரிசுத்தமாக ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும்? பொறுமையாக ஓட வேண்டும். அதை ஆங்கிலத்திலே நான் சொல்ல வேண்டும் என்றால், purpose in life, purity in life and finally patience in life. இந்த உலகத்திலே முதலாவது குறிப்பு உங்களோட நான் பேசுகிறேன். பாருங்கள், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். இயேசுவை நோக்கி, லுக்கிங் அன்டு ஜீசஸ். ஆங்கிலத்திலே 2வது வசனத்திலே 12:2 வரும், லுக்கிங் அன்டு ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் தி ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த், லெட் அஸ் ரன் தி ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ் வித் பேஷன்ஸ். இப்போ இயேசுவை நோக்கி என்ற அந்த பகுதியை எடுக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். த பர்பஸ் இன் லைஃப். இன்றைக்கு உலகத்துல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் மேலே முன்னேறாங்க, நல்ல வேலை எடுக்கிறாங்க, அப்புறம் திருமணம் செய்கிறாங்க, பிள்ளைய பெறுறாங்க, வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க, கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. வாழ்க்கையில நோக்கம் என்னன்னு கேட்டா இப்படியே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில என்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு கண்களை மூட வேண்டியதுதான். நோக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏதோ வாழணும், சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும், வேர்ல்டை என்ஜாய் பண்ணணும், நல்ல கம்ஃபர்டபுளா வாழணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் பிரயாசம் எல்லாம் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் உடுத்தணும், நல்ல பேர் புகழ் வரணும். ஸோ இதுக்காக வாழ்றாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நோக்கம் என்ன? இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி என்று சொல்லுகிற வேளையில இது நல்லா ஜஸ்ட் லுக்கிங் அன்டு ஜீசஸ், அவரை பார்த்து செல்வது, அது மிகவும் முக்கியமான குறிப்பு. இயேசுவை நோக்காமல் ஒருவர் இந்த உலகத்திலே ஓடுவார்கள் என்று சொன்னால் அந்த ஓட்டம் வீண். கடைசியா அவங்க வைக்க போற ஸ்டெப் எங்கன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு மலை உச்சி மேல ஒருத்தவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு எண்டில் அவங்க நிக்காம அடுத்த ஸ்டெப்பையும் அப்படி எடுத்து இப்படி வச்சாங்கன்னா என்ன ஆவாங்க? அகல பாதாளத்துல போய் விழுவாங்க. Without having a purpose, they are going to keep on running. They are going to fall straight into hellfire. ஸ்ட்ரெயிட்டா நரக அக்னியில நோக்கமில்லாமல் ஓடுகிறவர்கள் விழுந்து போவார்கள். இயேசுவை நோக்காமல் ஓடுகிற ஒரு ஓட்டம், வாழ்கிற ஒரு வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளானது. அதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, அது மிகவும் ஒரு சாபமாக முடிய போகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ இயேசுவை நோக்கி ஓடு. லுக்கிங் அன்டு ஜீசஸ் ரன் யுவர் ரேஸ். இயேசுவை கண்களுக்கு முன்பாக வைத்து நாம் ஓட வேண்டும். அவர்தான் லக்கு. அதை அழகா பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளும் முக்கியமான வசனங்கள். சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு லக்கு, ஒரு எய்ம், ஒரு பர்பஸ். ஒருத்தர் வந்து ஏரோ எய்யறான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டா துல்லியமா பார்ப்பாங்க. எந்த இடத்துக்குள்ள போய் அதை அடிக்கணும்னு பார்த்து எய்ம் பண்ணுவாங்க. அதே போல அந்த லக்கு எது, அந்த நோக்கம், அந்த முடிவு என்னங்கிறத பார்த்தாதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா அதை நோக்கி ஜேர்னி பண்ணுவோம். எங்க போறோன்னே தெரியலன்னா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வாழ்நாளே முடிந்து போய்விடும். அதனால பவுல் சொல்லுகிறார், அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர், அநேக சபைகளை ஸ்தாபித்தவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சகோதரரை நான் பிடித்து கொண்டேன் எண்ணுகிறது இல்லை. வசனம் அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் ஆல்ரெடி அப்ரிஹெண்டட். நான் எல்லாம் சாதிச்சிட்டேன், பண்ணி முடிச்சிட்டேன் நான் நினைக்கிறதே இல்லை. ஆனா ஒன்று செய்கிறேன், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, ஃபார் த பிரைஸ், பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த லக்கு யார் என்று கேட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் த ஹெவன்லி காலிங்? நம்ம கஷ்டப்பட்டு ஓடுறோம் இல்லையா? முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரன்னிங் ரேஸ்லாம் பார்த்துருக்கோம். முடிச்சப்பறம் என்ன பண்றாங்க? கூப்பிட்டு ஒரு மெடல் போடுறாங்க, இல்லாட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து கையில ஒரு கப்பு கொடுப்பாங்க. ஸோ தட் அதுதான் அவங்களுடைய லக்கு. அதோட அது முடிஞ்சு போயிடும். அதே போல நம்ம கஷ்டப்பட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடுகிறோம் இல்லையா? முடிவிலே நமக்கு ஒரு பிரைஸ் தரப்போறோம். அந்த பிரைஸ் என்ன? கோல்டா, பொன்னா, வெள்ளியா, இல்ல பரலோகத்துல ஒரு வீடா, நிலமா? அந்த பிரைஸ் என்ன? பந்தய பொருள் என்னன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே. ஹல்லேலூயா. அததான் எபிரேயர்ல இயேசுவை நோக்கி, அதாவது இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஓட்டத்தை நான் ஜெயமாக ஓடினால் நான் ஆண்டவராக இயேசுவையே பெற்றுக்கொள்ளுவேன். அதற்காகத்தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறோம். திஸ் இஸ் அவர் பர்பஸ். பரிசுத்தருக்காக. the first point is பரிசுத்தருக்காக நான் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுகிறேன். இதிலே 3 காரியங்கள் இருக்கிறது. There is a responsibility in this running, there is a restriction in this running, and there is a rejoicing in this running. பாருங்க, முதலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுகிறேன் என்றால், அவர் ஆரம்பிக்கிறார் ஆகையால். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிற வேளையிலே ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 11ஆம் அதிகாரத்தின் கண்டினியூஷன். இந்த சாப்டர்ஸ் வசனங்கள் போட்டது எல்லாமே மனிதர்கள் தான். ஆனா பரிசுத்தம் அவங்க எழுதுகிற வேளையில கண்டினியூஸா லெட்டர்ஸ் எழுதினாங்க. there was no chapter wise or verse wise things. அவங்க வந்து சாப்டர் போட்டு, புரியுதான சொல்றது உங்களுக்கு? சாப்டர்ஸ் போடப்படல, நம்பர் போடப்பட, வேர்சஸ்க்கு நம்பர் போடல. பின்பாக வந்தவர்கள் நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகுதி பகுதியாக பிரித்து சாப்டர்ஸ் போட்டாங்க, வேர்ஸ் போட்டாங்க. இப்போ இதுல ஆகையால் என்று ஆரம்பிக்கிறதுனாலே நம்ம ஒன்று தெரிந்து கொள்கிறோம், முந்தின அதிகாரத்தின் கண்டினியூஷன் தான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இதை ஒருமையில வாசித்தா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க. நம்ம நினைப்போம் சம்டைம்ஸ் கிறிஸ்டியன் லைஃப்ல நான் தனியா ஓடுறேன், யாரும் என்ன பார்க்கலன்னு. கிடையாது. கிளவுட் ஆஃப் விட்னஸஸ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆபேல்ல இருந்து பார்க்குறாங்க. ஆபேல், ஏனோக்கு, அடுத்தது நோவா,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, அப்படி வந்து கொண்டே இருக்கும். யோசுவா, ராகாப், அந்த பெரிய விசுவாச வீரர்களின் பட்டியலையே நான் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் முக்கியமான பேர்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதி விட்டு, இன்னும் சொல்லணும்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கும்னு அவர் ஒரே இதில் கிதியோன், பாராய், சிமியோன், எப்தா, தாவீதுன்னு எல்லாரையும் சொல்லிடுறாரு. ஸோ அவ்வளோ பெரிய லிஸ்ட். இந்த விசுவாச வீரர்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் ஓடி ஜெயமாக முடித்தார்கள். இவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் ஓடி ஓடி வி நோ அபவுட் த ரிலே ரேஸ் இல்லையா? ஒரு 400 மீட்டர் ரிலே ரேஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் ஓடுவாங்க, 100 மீட்டர்ஸ் வரும்போது அந்த இடத்துல ஒருத்தர் காத்துட்டு இருப்பாரு. அவர் கையில் அந்த பேட்டனை கொடுப்பாங்க. அந்த 2வது ஆள் ஓடுவார். அவர் போய் 3வது ஆட்டை கொடுப்பாங்க. 3வது ஆள் 4வது ஆட்டை கொடு. கடைசியில் அந்த 400 மீட்டர்ஸ் வந்து முடியும். அதே போல பரிசுத்தவான்கள் ஆரம்பத்திலிருந்து ஓடி ஓடி சத்தியத்தை நமக்கு பாஸ் பண்ணி நம்ம கடைசி லேப் ஆஃப் த ரேஸ், we are the last lap of the race, நம்ம கையில ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்து ஓடும்படியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லுகிற வேளையிலே நம்மேல் ஒரு உத்தரவாதம் காணப்படுகிறது. நாமும் இதை சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிக்கணும். கர்த்தர் இந்த உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிலரை தமக்கென்று அவர் பிரித்தெடுத்து சத்தியத்தை நம் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்போடு ஓடி இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வேண்டும். So there is a responsibility linked with our running. ரெண்டாவது there is a restriction. நாம் ஏற்கனவே வாசித்தோம், இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடினோம் இல்லையா? அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே, எக்காலந்தோ நிற்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த மனுஷன் அந்த மனுஷன், இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம வேற ஏதாவது பார்த்து கொண்டிருந்தோமானா இந்த ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல என் ஆயுள் நாளெல்லாம் நீ இயேசுவை நோக்கி ஓடு, உன் கண்களை கர்த்தர் மேல் கண் பதித்து ஓடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேன்னு கேட்டீங்கன்னா இயேசுவை நோக்கி ஓடுகிறது மட்டுமல்ல, நன்றாக கவனிங்கள், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், இட்ஸ் an appointed race, ஒரு ட்ராக் ஆண்டவர் நமக்கு அப்பாயிண்ட் பண்ணி அதிலே ஓடும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். இஷ்டப்பட்ட மாதிரி ஓடிட முடியாது. நீங்க மேரத்தான் ரேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடம் ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்ல இந்த சைடோ அந்த சைடோ எங்க வேணா ஓடலாம், ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில போய் முடிச்சா மாத்திரம் போதும். ஆனா இது வந்து மேரத்தான் ரேஸ் மாதிரி போயிட்டே இருந்தாலும் ஒரு ட்ராக் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஃபிக்ஸ் பண்றாரு. we cannot change our track according to our whims and fancies. நம்முடைய சொந்த இஷ்டங்களுக்கு ஏத்தாப்புல நான் அவங்கள ஓடுற ஆண்டவரை இவங்களை போல ஓடுறேன்னு மாற்றக்கூடிய அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தரவில்லை. எனக்கு என்று ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். உங்களுக்கு என்று தனிப்பட்ட விதத்திலே தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்திலே தான் ஓட வேண்டும். பல வருஷங்கள் முன்பாக, நியர்லி ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பாக ஒலிம்பிக்ல ஒரு ரேஸ் நடந்தது. அந்த ரேஸ்ல வழக்கம் போல 1, 2, 3 கோல்டு, சில்வர் அண்ட் மெடல், பிரான்ஸ் மெடல் என்று சொல்லி எல்லாரும் வின் ஆயிட்டாங்க. கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கவும் பட்டாயிற்று. ஆனால் சில நிமிடங்கள் கழித்து அவங்க அந்த வீடியோவை வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணா அந்த முதலாவது கோல்டு மெடல் வாங்கினாங்க பாருங்க, அவங்க she started to run in the third track or something, third track அது மாதிரி ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மீட்டர் ரேஸ் முடிகிற வேளையிலே, ஒரு 400 அந்த மீட்டர் ரேஸ் முடியும் பொழுது செகண்ட் இதில் வந்து அவங்க முடிச்சிட்டாங்க. she missed a track and came to the track before and she finished the race. அதை முதல்ல யாரும் கவனிக்கல. அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதாவது அந்த கோல்டு மெடல் கொடுக்கப்பட்டாயிற்று. ரெண்டாவது அவங்களுக்கு சில்வர் மெடல், தேர்ட் அவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் வீடியோவில் செக் பண்ணும் பொழுது அவங்க ட்ராக்கை மாத்திட்டாங்க என்று சொல்லி கேள்விப்பட்டு அதை கண்டுபிடித்த உடனே அந்த கோல்டு மெடல் வாங்கினவங்களது அதை வாங்கி விட்டார்கள். திரும்பி வாங்கி செகண்ட் வந்தவங்களுக்கு கோல்டு மெடல், தேர்டு வந்தவங்களுக்கு அந்த சில்வர் மெடல், ஃபோர்த்து வந்தவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கொடுக்கப்பட்டது. முதலாவது வந்தாங்க பாருங்க, ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்களே, she was disqualified. அந்த ஓட்ட பந்தயத்தில் அவங்க தகுதி நீக்கமே செய்யப்பட்டார்கள். தவறாக ஓடி வந்ததுனால ஒண்ணுமே கிடைக்கல, பிரான்ஸ் கூட கிடைக்கல. அதே ட்ராக்ல ஒருவேளை ஓடி அவங்க தேர்ட் வந்தாங்க, ஒரு பிரான்ஸ் மெடலாவது கிடைச்சிருக்கும். ஆனா ஓடி முடிச்சாங்க, நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்ல அவங்க ஓடல. பிரியமானவர்களே, தேவன்
இந்த பூமியிலே வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு வழியை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்திலே நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். So there is a restriction in our running. We cannot change the track. கர்த்தர் எந்த ஓட்டத்தை வைத்திருக்கிறாரோ ஓட வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார். அதுதான் தேவ சித்தத்தின்படியாக நாம் ஓட வேண்டும். And finally there is a rejoicing. இப்படி நாம் ஓடுகிறதுனால ஒரு முடிவில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசுவானவர் ஏன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார்? சில பேர் சொல்லுவாங்க மறுபடியும் சிங்காசனம் கிடைக்கணும். ஏற்கனவே ஒரு சிங்காசனத்துல தான் இருந்தார், பரலோகத்துல தான் இருந்தார், எல்லாரும் துதித்து கொண்டிருந்தார்கள். அதற்காக வரவில்லை. இதற்காக இயேசுவானவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எதற்காக அவர் சிலுவையில மரித்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் என்ன? அவருக்கு ஒரு மணவாட்டி கிடைக்க போகிறாள் என்கிற அந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு பிதாவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே தனியாக இவ்வளவு வருஷம் இருக்கிறோம், எனக்குன்னு ஒரு கூட்டமான ஜனங்கள், என்னை நேசிக்கிற ஜனங்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது, எனக்கு மணவாட்டி வேண்டும் என்று கேட்ட பொழுது பிதாவானவர் சொன்னார், I will give you the bride, but before that you have to face the cross. உனக்கு மணவாட்டி வேண்டுமானால் முதலாவது நீ சிலுவைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே சொன்னார். சோ அந்த சிலுவையை ஏன் சகித்தார்? ஏன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்தார் என்றால், எனக்கு ஒரு மணவாட்டி கிடைக்க போகிறாள் என்கிற சந்தோஷம். அதே போலதான் இந்த பூமியை நாம் கஷ்டப்பட்டு ஓடுகிறோம், சிலுவையை சகிக்கிறோம், பல துன்பங்கள் இன்னல்களுக்கு நாம் ஆளாகிறோம், இந்த சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக பாடுபடுகிறோம். எதற்காக என்று கேட்டால் ஒரு சந்தோஷம் நமக்கு முன்பாக இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மணவாளனாக பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை இதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். we are not running for some heavenly mansion. ஏதோ பரலோகத்துல ஒரு பெரிய ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு, அதுக்காகவோ பொன்னான வீதியில நடக்க போகிறேன், ஜீவர்ஷத்தின் கனியை சாப்பிட போறேன், இதெல்லாம் பரலோகத்துல இருக்கிறது. மகிழ்ச்சி இருக்கிறது, ஜீவ நதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் மெயின் கிடையாது. நாம் எதற்காக இவ்வளவு பாடுபடுகிறோம் என்றால், ஒரு நாள் என் இயேசுவை நான் அடைந்து கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன், என் இயேசுவை நான் முகமுகமாய் சந்திப்பேன், அவரோடு நித்தியமாக வாழப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியில இப்போ இந்தியாவில் ஒருத்தங்க இருக்காங்க, அமெரிக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா உண்மையான மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் உனக்கு எப்படியானும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி விசா ரெடி பண்ணி உனக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இந்த மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படா பாஸ்போர்ட் கிடைக்கும், எப்போ விசா கிடைக்கும், எப்போ நம்ம போகிறோம், எப்போ நம்ம ஹஸ்பண்டை பார்க்க போகிறோம், எப்போ ஃப்ளைட் ஏற போகிறோம், ஐயோ அவரை பார்க்கணுமே பார்க்கணுமே பார்க்கணுமே, இந்த இடத்துல தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாள் வரும்போது விசா வந்துருச்சு, பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னப்போ பிளேனில் ஏறி போனால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? she will be just enjoying all her flight. அந்த இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை நாள் மாமனார் மாமியாரோட அம்மா அப்பா முகத்தெல்லாம் பார்த்து உட்காருது, அவங்களோட ஒரே ஆசை அவங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ அங்கே போய் இறங்கி பார்த்துட்டாங்கன்னா அவங்க இந்தியா தேசத்தில் பட்ட பாடெல்லாம் மறந்து போயிடுவாங்க, அந்த தனிமையெல்லாம் மறந்து போயிடுவாங்க. அப்பா என்னுடைய கணவர்கிட்ட நான் சேர்ந்துட்டேன். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி நம்ம ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய இருதயம் தவிக்கிறது. ஆவியின் முத்திரையை பெற்ற நாம் தவிக்கிறோம். எப்போ அந்த நாள் வரும், எப்போ நம்மை கூட்டிக் கொண்டு செல்லுவார், எப்போ நாம் போய் அவருடைய முகத்தை பார்ப்பேன் என்று தவித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு மத்தியாயத்தில் வந்து நம்ம இங்கிருந்து அங்கே அவரோடு இருக்கும்படியாக அழைத்து செல்வார். So there is a rejoicing that we will get our bridegroom. So முதலாவது பரிசுத்தருக்காக இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். There is a responsibility that we have to run this race successfully. There is a restriction that we have to look only to Jesus and follow the track in which God has given us, and there is a rejoicing that we will get our bridegroom, we will see our bridegroom and live with him forever. இரண்டாவதாக இந்த ஓட்டத்திலே என்ன இருக்கிறதா, எப்படி ஓட வேண்டும்? பரிசுத்தமாக ஓட வேண்டும். பியூரிட்டி இன் லைஃப். பாருங்கள், அந்த முதலாம் வசனத்திலே வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு எப்படி ஓட வேண்டும்?
பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு. நான் யோசிப்பேன், இது என்னடா இது தள்ளி விடுறது வந்து முதல்ல எதை தள்ளி விடணும்? எது ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லுங்க? பாவம் தான் ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா? உண்மையா நான் தான் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? பாவம் தான் ரொம்ப மோசமானது, பாரமாவது பரவாயில்ல நினைச்சுப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ பாரத்தை தள்ளி விடுங்கிறாரு. பாரமான யாவற்றையும் அதற்கு பிற்பாடு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இப்ப இந்த பாரம்ங்கிறது என்னன்னா, உலகத்தின் கவலைகள் தான் பாரமா மாறுறது. லூக்கா 8:14 வாசிப்பீர்களானால், Luke 8 and verse 14 நீங்கள் பாருங்கள். Why burden is very dangerous, more dangerous than sin. Luke 8:14 பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், பிரபஞ்சம் அதாவது இந்த உலகத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்மைகளினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். there is no fruit unto perfection. fruit வந்துகிட்டே இருக்கு. முள்ளுள்ள இடங்கள்ல வசனத்தை வாங்கினவங்க அழகா இலை பிரான்ச்சஸ் எல்லாம் வருது, ஃப்ரூட் கூட வருது, ஆனா பெர்ஃபெக்ஷனா வரல. அதான் நடுவுலயே நின்று போயிடும். அப்போ கொய்யாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நடுவுலயே அது பெர்ஃபெக்ஷன் ஆகாம அந்த கொய்யாவை சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிடவே முடியாது, கஷ்டப்பா இருக்கும், அப்படியே ஹார்டா இருக்கும், அப்படியே தூக்கி போட வேண்டியதான், யூஸே கிடையாது. அது நல்லா அழகா கனியா பழுத்து வரும்போது தான் அந்த கொய்யா பழமே சாப்பிட முடியும், அப்புறம் அது கனியாகிறது. ஸோ இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலை என்னப்படுகிறது? நெருக்கி போட்டு விடுகிறது. த கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இது வந்து பாரம்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பிரபஞ்சத்துக்கு கவலைன்னு சொல்றீங்களே, அப்ப பாருங்க லூக்கா 21. இந்த பாரத்துக்கும் கவலைக்கும் என்ன கனெக்ஷன்? லூக் 21:34 பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும். இந்த பாரம் எப்போ வருதுன்னா, இந்த 3 காரியங்கள், பெருந்திண்டி வெறி, இதெல்லாம் நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவோம். பெருந்திண்டினா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, அது வேணும் இது வேணும், சாப்பாட்டு மேலேயே தான் மனசு. we don't live to eat. சில பேர் வாழறதே எதுக்கு? சாப்பிடுறதுக்கு தான். அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், பட் we eat so that we can live. நம்ம வாழணும், இந்த உலகத்துல வாழணுமே, கிரியை செய்யணுமே, அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹெல்த்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கணும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, பெருந்திண்டி, அது சோதோம் குமாராவின் பாவம் அதுதான். சாப்பிட்டுட்டே அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது வெறி. இதெல்லாம் கூட நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம். ஆனா 3வது பாருங்க, ரொம்ப சட்டில், அது லௌகீக கவலை, வேர்ல்ட்லி கேர்ஸ். இப்போ ஒரு படிக்கிற பிள்ளையிலே நீங்க பாத்தீங்கன்னா, படிக்கிற பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், 10th படிக்கணும், +2 ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு நம்ம நல்லா படிச்சாதான் மார்க்ஸ் கிடைக்கும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதை முடிக்கணும், அடுத்தது வேலை முடிச்சவன கல்யாணம், அம்மா பாப்பா கல்யாணம் அப்புறம் குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தா அவங்கள படிக்க வைக்கணும், அடுத்தது வீடு இல்லைன்னா வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இப்படி இந்த லௌகீக கவலை இருக்கு பாருங்க, இது ஏறி ஏறி என்னவாயிடுது? பாரம் அடையாத படிக்கும். மறுபடியும் வாசிக்கிறேன், லூக்கா 21:34 பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். சோ இந்த பாரத்தை தள்ளி விட்டுருங்க அப்படிங்கிறார். இப்போ பாரம் இல்லாத மனுஷனே கிடையாது, கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. ஏதாவது ஒரு கவலை நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். in every age the burden will differ from person to person. இப்போ இந்த பாரம் வரும்போது என்ன ஆகும்னா, பாட்டு பாட முடியாது, ஆண்டவருக்கு ஆராதிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. முதல்ல இந்த பாரம் நீங்கட்டும், அப்புறமா நான் கர்த்தரை தேடுறேன். இந்த பாரம் என்ன பண்ணும்? அமுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கோயிங் டு கேரி ஒரு 10 kg வெயிட்டை என் முதுகுல சுமக்கிறேன்னா ஓட முடியுமா? 2 பெட்டி, இங்க ஒரு 5 kg இங்க ஒரு 5 kg நான் தூக்குறேன்னா ஓட முடியுமா? முடியாது. அந்த பாரம் என்ன பண்ணும்னா அப்படியே நான் புல் பண்ணும். கஷ்டப்பட்டு நான் வந்து மேக்ஸிமம் நடக்க தான் முடியுமே ஒழிய ஓடவே முடியாது. we cannot run carrying a great burden. அது நம்மளோட டையா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த பாரத்தை என்ன சொல்றாரு? நீ தள்ளி விட்டுடுங்கிறார். அப்ப எப்படி தள்ளி விடுறது? பாரம் இருக்கே அப்படின்னா, கர்த்தர் பிலிப்பியர் 4:6-7 சொல்லுகிறார், நாம் அறிந்த வசனங்கள் தான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பாருங்க, கவலை தான் ஏறி ஏறி பாரமா மாறி விடுகிறது. பாரம் அதிகமாச்சுன்னா ஓட முடியாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ பாரத்தை தள்ளி விடு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். be careful for nothing and in everything. அதே வசனத்துல நத்திங்கும் இருக்கு, எவ்ரிதிங்கும் இருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும்
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்ளும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6-7 சொல்லுகிறார். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஒரு பாரம் வருது, நமக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பாரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அமுத்துறது மட்டுமல்ல, ஈவென்ச்சுவலி இட் வில் லீட் டு சின். அந்த பாரம் நம்மள ஒரு மாதிரி ஐயோ க்ளூமியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் அப்படி சைட் ட்ராக் பண்ணி கொஞ்சம் பாவத்தை என்ஜாய் பண்றதுல கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். அங்கதான் அந்த பாவத்துல ஸ்லிப் ஆகி போறது அந்த இடத்துல தான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஆகையினாலே வாரம் அமுத்தும் பொழுது எது நம்மளை சந்தோஷமா இருக்க விடல. சந்தோஷம் சொல்றது கர்த்தருக்குள்ள. நம்மளால பாட முடியல, கர்த்தர் நல்லா பாட்டு பாடணும், பாட முடியல, கர்த்தருடைய பாடல்களை என்ஜாய் பண்ண முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல, அப்படியே இடிஞ்ச என்ன சொல்றது, இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க சில பேர். அந்த காரியம் நடந்தாதான் உட்கார்ந்துருப்பாங்க. அது ஒரு பெரிய பாரம். சில பேருக்கு அந்த மார்க்ஸ் +2ல அந்த மார்க்ஸ் வரணும், அந்த குரூப் கிடைக்கணும், அப்புறம் இல்லை ப்ரொஃபஷனலாக இந்த இது கிடைக்கணும், எம்பிபிஎஸ் சீட்டு தான் கிடைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு உலகமே இடிச்ச மாதிரி. சில பேருக்கு அது கிடைச்சாலும் அடுத்தது இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும், இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும், இந்த வீடு கிடைக்கணும், இந்த கார் கிடைக்கணும். ஸோ சில கோல்ஸ் வச்சிருப்பாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் அவங்களால பாட முடியாது. பாரம் அவங்களை அழுத்தி கொண்டு இருக்கும். கர்த்தர் சொல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட நீ தள்ளி விடு, உன் கவலை உன் பாரம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு, அப்பொழுது உனக்கு சமாதானம் கிடைக்கும், நீ தைரியமாக ஓடலாம். நாம் அறிந்த வசனம் சங்கீதம் 55:22 பார்க்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். 1 பேதுரு 5:6 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் அறிந்த வசனங்கள் தான். ஆனா அந்த பாரத்தை நம்ம இருக்க வச்சோம்னா ஓட முடியாது. அதனால சொல்றாரு, பாரமான யாவற்றையும், whatever you feel as a burden, this is a burden I cannot bear என்று சொல்லி நாம் எதை நினைக்கிறோமோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி ஜெபத்துல, ஆண்டவரே இது ஒரே பாரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு சொல்லி காலை தோறும் எழுந்து கர்த்தர் கையில நம்ம கொடுத்துடணும். இது டெய்லி அட்டாக் பண்ணும். ஒரு நாள் கொடுத்துட்ட உடனே அது நம்மளை விட்டு போயிடாது. It will come daily and even in the 24 hours it can attack us even 24 times or 2400 times கூட அட்டாக் பண்ணும். ஒரு மணி நேரத்துக்கு 100 தடவை கூட அட்டாக் பண்ணும். அப்போ அந்த பாரம் நம்ம அட்டாக் பண்ணும் போதெல்லாம் நமக்கு கஷ்டமாயிட்டு ஓட முடியாது. ஆகையினால அந்த பாரத்தை தள்ளிவிட வேண்டும், இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், the sin which does so easily beset us. சுத்தி நெருங்கி நிக்குதுன்னா நம்ம என்ன பண்றது? தொடாம இருக்குமா? இப்படின்னா இடிச்சுனா அப்படின்னா இடிச்சு பாவம் தொட்டுடுது இல்லையா? அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுற்றி நெருங்கி நிக்குது அந்த பாவம், அதை ஒரேடியா தள்ளி விடுங்கிறாரு. பாரமான யாவற்றையும் சுற்றி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு ஓட கடவும். எப்படி ஓடுறது? ஓடுங்கிறார் ஆண்டவர், ஓடு. அந்த இடத்துல சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா, நடக்காதே, நிக்காதே, உட்காராதே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? ஆவிக்குரிய ஜீவத்துல நீ ஓடு, பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடுன்னு சொல்றாரு. இந்த பாவத்துல நமக்கு தெரியும், there are 2 types of sin, sins of commission and sins of omission. செய்யக்கூடாதது செய்யறது பாவம், மோஸ்ட்லி அதை நம்ம செய்ய மாட்டோம். சின் ஆஃப் கமிஷன், கொலை செய்யாதனா கொலை செய்ய போறோமா? செய்ய மாட்டோம். திருடானா திருட போறோமா? திருட மாட்டோம். செய்யக்கூடாத நம்ம செய்ய மாட்டோம். ஆனா சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய வேண்டியதை நம்ம செய்ய மாட்டோம், அது கூட பாவம் தான். ஜெபிக்கணும்னு சொன்னா நம்ம ஜெபிக்க மாட்டோம். அப்ப ஜெபிக்காம இருக்கிறது என்னதுதான்? பாவம் தான். நம்ம ஒரு நாள் தானே ஜெபிக்கல, அது பாவம் தான். அந்த ஜெபத்தை விடும் பொழுது அது பாவமாக மாறி விடுகிறது. கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொல்றாரு. கர்த்தரை கண்டடைத்திய சமத்தில் அவரை தேடுங்கள். ஏசாயா 55:6 வாசிக்கிறோம். தேடுன்னு சொன்னா, தேட மாட்டேன்னு சொன்னா என்னது? அது பாவமாயிடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் போனா அது பாவமாயிடும். அந்த பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு நாம் ஓட வேண்டும். இதுதான் பரிசுத்தத்தை நமக்கு தரும். இப்ப எப்படி ஓடணும்? பரிசுத்தமாக ஓட வேண்டும். முதலாவது பரிசுத்தருக்காக ஓட வேண்டும். நான் இயேசுவை பெற்றுக்கொள்வேன். இந்த வருஷத்துல நம்மளோட நோக்கம் எல்லாம் அதுதான், நான் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுகிட்டே ஏதாவது பெற்றுக்கொள்றது இல்ல, இயேசுவையே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தருக்காக ஓட வேண்டும். 2வது பரிசுத்தமாக ஓட வேண்டும். 3வது சொல்லி முடிக்கிறேன், பேஷன்ஸ் இன் லைஃப், பொறுமையாக ஓட வேண்டும்.
The first of all, that is the purpose in life is to get Jesus, and then for the purity in life we have to cast away every burden and sin, and thirdly it is the patience in life. அவர் சொல்லுகிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இது ஒரு பெரிய ஒரு டாபிக். இருந்தாலும் இந்த பொறுமைன்னு சொல்லும்போது எதுக்காக பொறுமை வேணும்? கடன் போயிட்டே இருக்கலாமேன்னா பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது. கீழே அந்த 2, 3, 4 வாசித்தீங்களா? குறிப்பிட்ட வார்த்தைகளை படிக்கிறேன். அவமானத்தை எண்ணாமல். ஸோ முதலாவது, there is a shame that we have to suffer. அடுத்தது, சிலுவையை சகித்து. there is a cross we have to carry. சிலுவையை சகித்து. 3ஆம் வசனத்திலே தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்கள். there is a contradiction that we have to confront. கான்ட்ரடிக்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? மேக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன் அப்படிம்பாங்க. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. ஆரோஸ் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும். இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ கிறிஸ்துவ ஜீவியம் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிற வேளையிலே நமக்கு விரோதமாக நேருக்கு நேர் மோதுறவங்க வருவாங்க. சுவிசேஷ ஊழியத்தின் பாதையில் ஒரு நல்ல விசுவாசம் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் எதிர்க்கிறவங்க வருவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் கான்ட்ரடிக்ஷன். ஸோ தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கூட அவங்களுக்கும் நமக்கும் காமன் கிரவுண்டே இருக்காது. 4வது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதா நீங்கள் இன்னும் எழுத்து நிற்கவில்லை. பாவத்துக்கு விரோதமான போராட்டம். there is a war we have to wage against sin. So 4 things why we need patience. there is a shame we have to suffer. there is a cross we have to carry. there is a contradiction that we have to confront, and there is a war to be waged against sin. நாம் சகிக்க வேண்டிய ஒரு அவமானம் இருக்கிறது, சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது, நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விபரீதம் இருக்கிறது, நாம் போராட வேண்டிய ஒரு சரியான போராட்டம், பாவத்துக்கு விரோதமான போராட்டம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பொறுமையை இழந்து விடாதே. எவ்வளவு நாள் தான் நான் போராடுறது, போதும்பா நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சிலுவையின் பாதை அந்த ஓட்டத்திலே நாம் நின்று விடக்கூடாது. இதில் பொறுமையை இழந்துட்டோம்னா கஷ்டம். அதனால ஆண்டவர் லூக்கா 21 சொல்லுவாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் நான் சகிச்சிட்டேன்னா நித்தியமா அவரோட வாழுவேன். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் பாடுகள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. So let us remember these 3 points. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது, நீ எப்படி என்ன செய்ய போகிறாய்? ஓடக்கடவோம். ஓடுனா ஓடு, இல்லைன்னா இல்லை அப்படி சொல்லலை. சில பேர் சைடில் நின்று கமெண்ட் அடிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஒரு கிறிஸ்தவன் ஓடின்னு இருப்பான், இவங்களும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. சைடில் நின்று பார்த்து கமெண்ட் அடிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. கமெண்ட் அடிக்கிறதுக்கும் மார்க் போடுறதுக்கும் ஆண்டவர் நம்ம அழைக்கவில்லை. நாம ஓடுறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். பரிசுத்தருக்காக ஓடுவோம். பரிசுத்தரை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று ஓடுவோம். தட் இஸ் அ பர்பஸ் இன் லைஃப். பரிசுத்தமாக ஓடுவோம். பரிசுத்தம் இல்லாமல் இந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். So it speaks of the purity in life. And thirdly, பொறுமையோடு ஓடக்கடவோம். It speaks of the patience in life. கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு பாடலை பாடி செபித்து நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே
நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பி பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பி பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஓட்ட பந்தயத்திலே ஓடும்படியாக தேவனைகளை நீர் தெரிந்து கொண்டதற்காகவும் எங்களுக்காக அப்பா பிதாவை நீர் நியமித்த ஓட்ட பாதைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை கொடுத்தீரே, இயேசுவை நாங்கள் அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான இந்த பாதையில ஓடும்படி எங்களை அழைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பொறுமையாக ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவள் போகிற பாதை என்னவென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த பாதையில வேண்டிய கிருபைகளை தருவீராக. கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே இந்த எபிரேயர் 12 1 2 3 4 அந்த வசனங்களில் இருக்கிறதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அனுபவமாக்கி கொள்ள அப்பா எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. படிக்கிறது எளிது, பிரசங்கம் பண்ணுவதும் எளிது, ஆனாலும் ஆண்டவரே வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனங்களை நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர், அதற்கேற்ற கிருபையை நிச்சயமாய் தருவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி. எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே, எங்களை ஓட செய்கிறவர் நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எலியா சோர்ந்து போன பொழுது தட்டி எழுப்பி உணவை கொடுத்து நீ தேவ பர்வதம் மட்டும் நடந்து போ என்று சொல்லி 40 நாள் இரவும் பகலும் பலப்படுத்தி நடக்க வைத்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி. உம்முடைய பிள்ளைகள் யாராவது சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்திருப்பார்களானால் கர்த்தாவே இந்த வெளியிலே தட்டி எழுப்புவீராக. இன்னும் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. உன்னுடைய ஓட்டம் முடியவில்லை, உன்னை இன்னும் பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அபிஷேகித்து தொடர்ந்து முன்னேற உதவி செய்வீராக. நன்றி அப்பா நன்றி. அவளை சூழ அப்பா தடையாய் நிற்கிற பாரங்கள் பாவங்களை கர்த்தாவை உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி ஓட இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே உதவி செய்யும். நன்றி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா நன்றி ஆவியானவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக அடியாளுக்கும் இந்த வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அப்பா கிருபையை தந்து எபிரேயர் 12 1 4 இருக்கிற அந்த வசனங்களை கடைபிடிக்க உதவி செய்யும். இந்த வருடம் முழுவதும் சக்சஸ்ஃபுல்லா அப்பா நாங்க ஓட உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் திரும்பி பார்க்கிற இந்த வருஷம் நன்றாக ஓடினோம், கர்த்தருக்காக ஓடினேன் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக எங்களுடைய ஜீவியத்தை மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.